வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. மூணு என்ன 300 அடுக்கு பாதுகாப்புனாலும் அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு நான் போய்கிட்டே இருப்பேன். ஒரு முடிவோட தான் வந்திருக்க போல. ஆமா, என் புருஷனை மீட்டு அழைச்சிட்டு போகணுங்கிற முடிவோட தான் நான் வந்திருக்கேன். இப்போ முன்னாடி அந்த விஷக்கண்ணிக்கா வந்தா நீ பாக்குற பார்வையிலேயே அவ விஷத்தை முறிச்சிருவ போலயே. அவ முதல்ல என் முன்னாடி வரட்டும், அதுக்கப்புறம் இருக்கு அவளுக்கு. 3 ஜென்மமா என்ன பின் தொடர்ந்து வரானா அவளை சும்மா விட்டுலாமா? ஏ நில்லு. 3 ஜென்மமா? என்ன சொல்ற? ஓ, இந்த கதை உனக்கு தெரியாதா? ஷோ, இப்படிதான் எதையாவது உளறி விட்டுடுற. அது என்ன 3 ஜென்ம கதை? இங்க பாரு, இப்ப எனக்கு கதை சொல்றதுக்கெல்லாம் நேரம் இல்ல. நீ கொஞ்ச நேரம் பேசாம வந்தா நல்லா இருக்கும். சரி சரி, கோச்சுக்காத. வா. இதுதான் நாகவனமா? ஆமா, இதுதான் நாகவனம். இங்கதான் 3 அடுக்கு விஷ ஜந்துக்களோட பாதுகாப்பு இருக்குன்னு அந்த பாப்பா சொன்னா. உன்கிட்ட அத பத்தி விவரமா சொன்னாலா? என்கிட்ட எதுவும் சொல்லல. ஆனா போகும்போது உனக்கே தெரியணும் மட்டும்தான் சொன்னான். ஆனா அது ரொம்ப ஆபத்தான பாதுகாப்பு வளையம். அதை தாண்டி போறது அவ்வளோ சுலபம் இல்ல. உயிருக்கே ஆபத்தாகும்னு சொன்னான். என் உசிருக்கே ஆபத்துனாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்ல. சின்னையாவுக்காக நான் அதையும் தாண்டி போவேன். அதனாலதான் உன் தாலி பலத்தால உன் புருஷனை காப்பாத்த முடியும்னு சொல்லி உன்னையே நான் இங்க வர வச்சிருக்கேன். பரவாயில்ல, உன் புருஷனை காப்பாத்தணும்னு சொல்லி ரொம்பவும் துணிச்சலாதான் நீ கிளம்பி வந்திருக்க. உன்கிட்ட பேசுறதுக்கே எனக்கு நேரம் இல்ல. பொழுது இறங்குறதுக்குள்ள பூஜை பண்ணணும். வா. என்னது? நான் அனுப்பின சக்தி ஒரு இடத்துக்கு மேல போகாம அங்கே நிக்குது. இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சக்தி தடுத்து நிறுத்தி இருக்கு. அந்நிய சக்தி காட்டுக்குள்ள நுழைஞ்சிருச்சு. ஆனா என் நாகவனத்துக்குள்ள யார் நுழைஞ்சா எனக்கு என்ன? அத பத்தி எனக்கு துளியும் கவலை இல்ல. என் மாயக்கோட்டைய சுத்தி 3 அடுக்கு விஷ ஜந்துக்களோட பாதுகாப்பு போட்டிருக்கேன். அதை தாண்டி எவ்வளவு பெரிய சக்தியா இருந்தாலும் உள்ள வரவே முடியாது. இன்னைக்கு நான் என்னோட லட்சியத்தை அடைய போறது உறுதி. அதை யாராலையும் தடுக்க முடியாது. எதுக்கும் ஒரு தடவை என்னோட 3 அடுக்கு பாதுகாப்பை உறுதி செஞ்சுக்கணும். நாகசக்தியே, மண்ணுக்குள் மறைந்து வாழும் மௌனமே, என் வசியத்திற்கு கட்டுப்பட்டிருக்கும் சத்திய ஜீவமே, என் எதிரிகள் என்னை நோக்கி வருகிறார்கள். அவர்களை தாக்க என் அனுமதிக்கு காத்திருக்க வேண்டாம். உங்கள் விஷம் அவர்களின் உயிரை குடித்து செரிக்கட்டும். உங்கள் நிழல் அவர்களை சுற்றட்டும். பகைவர் சுவாசத்தை முடக்கி இந்த மண்ணுக்கு உரமாக்கு. என் கட்டளைகளை ஏற்று காரியமாக்கு.
என் முதல் பாதுகாப்பு அடுக்கான நாக விஷம் தயாரா இருக்கீங்க. இனி கால்நடையா எந்த சக்தி இந்த காட்டுக்குள்ள நுழைஞ்சாலும் அத நாகங்கள் பார்த்துக்கும். அடுத்து 2ஆம் கட்ட விஷ ஜந்து பாதுகாப்பு வளையம். விஷத்தேனீக்களே, உங்கள் சிறிய கொடுக்குகளில் ஒளிந்திருக்கும் மர்ம மரணமே, உங்கள் சிறகின் சத்தமே என் பகைவரின் இதய நடுக்கமாக மாறட்டும். 1 அல்ல 100 அல்ல, எண்ணிக்கையே இல்லாத விஷமாக பாயுங்கள். அவர்களை தாக்குங்கள். எதிரிகளின் சுவாசம் நிற்கும் வரை அவர்களை சுற்றி வளைத்து தாக்குங்கள். இரண்டாம் கட்ட பாதுகாப்பு விஷத்தேனீக்களும் தயார். இனி காற்றில் பறக்கும் மிதக்கும் எந்த சக்தியும் உள்ளே நுழையவே முடியாது. அடுத்து 3ஆம் கட்ட பாதுகாப்பு தரப்போறது இந்த காட்டுக்குள்ள சுற்றித் திரிகிற கருவண்டுகள். இந்த காட்டுக்குள் சுற்றித் திரியும் கருவண்டுகளே, என் எதிரிகள் உள்ளே நுழைந்து விட்டன. அவர்களை எதிர்க்க 1000 கூடுங்கள். உங்களின் ரீங்காரம் கூடி அவர்களின் காதுகளில் விஷமாக ஊடுருவட்டும். உங்கள் கொடுக்குகளில் தேங்கியிருக்கும் விஷம் அவர்களின் உடல்களில் புகுந்து உள்ளுக்குள் வேலை செய்யட்டும், வழி பரவட்டும். என் வசியத்திற்கு கட்டுப்பட்ட கருவண்டுகளே, நீங்கள் அவர்களின் சாபமாக மாறுங்கள். கருவண்டுகளே, நீங்களே நான் உருவாக்கிய 3ஆம் கட்ட பாதுகாப்பு அடுக்கு. இனி எந்த ஒரு சக்தியாலும் உள்ள நுழையவே முடியாது. என்னோட வசியத்துக்கு கட்டுப்பட்டு காவல் அரணாக இருக்கின்ற பாம்புகளும் தேனீக்களும் வண்டுகளும் எந்த ஒரு சக்தியையும் உள்ள வர விடாது. அவர்களை தீண்டி உயிரை பறிக்கும். என் உத்தரவு இதுதான். இந்த மகா புத்த நோக்கி யாரு வந்தாலும், அவங்க யாரா இருந்தாலும் அவங்கள கொன்னிடுங்க. புத்துக்குள்ள இருக்கிற அசோக் எந்த நிலைமையில இருக்காருன்னு தெரியலையே. தேவி, என் தேவி, நீ எப்ப இங்க வருவ? உனக்காக தான் நான் காத்திருக்கேன். தேவி, வா. விசேஷ நட்சத்திரத்துல பிறந்த இளந்தரையா, ஒன்னு அடைஞ்சி என் லட்சியத்தை அடையறதுக்காக நேரம் நெருங்கிடுச்சு. வானம் இருட்ட போகுது. நான் அருந்ததி நட்சத்திரத்தை வரவேற்கிறதுக்கான பூஜையை தொடங்க போறேன். நான் திரும்பி வர வரைக்கும் அந்த கட்டுல விட்டு விலகாம அங்கேயே உக்காந்துருக்கணும். உத்தரவு தேவி.
வர வரைக்கும் நான் இங்கேயே உனக்காக காத்திருப்பேன். டேய் அர்ஜுன், அப்பா எதுக்குடா இதெல்லாம் பண்ற? அப்பா இந்த புத்தகத்துல தான் அந்த வசிய மந்திரம் இருக்கு. இந்த பாட்டில்ல இருக்கிற வசியம் பண்ற வாசன திரவியத்தை ஒரே ஒரு டிராப் காத்துல கலக்க விட்டுட்டு அதுக்கான மந்திரத்தை உச்சரிச்சா யாரா இருந்தாலும் நம்ம கிட்ட சரண்டர் ஆயிடுவாங்க. இல்ல டேய் அர்ஜுன், இது என்னடா மாவு ஊத்தி தோசை சுடுறதுன்னு நினைச்சியா? இதெல்லாம் சாதாரண விஷயம் இல்லடா. சித்து வேலை தெரிஞ்சவங்களுக்கு இதெல்லாம் சிம்ம சொப்பனமான வேலை. உன்னால முடியாதுடா. சொன்னா கேளு, ஆழம் தெரியாம காலை விட்டு அகப்பட்டுக்காத. ஆமாண்டா அர்ஜுன், நமக்கு ஏற்கனவே கால நேரமே சரியில்லை. ஏதாவது ஒண்ணு பண்ண போய் அது விபரீதத்துல முடிஞ்சிட போகுது. ஆ, ஆ. வேற ஏதாவது யோசிடா. அப்பா என்ன? என்னால முடியும். நான் உங்க ரத்தப்பா. அதான்டா பயமே. அப்பா நான் கௌரிய காலி பண்ணி காட்டுறேன். நீங்க வேணா பாருங்க. டேய் அர்ஜுன், அண்ணன் சொன்னா அதுக்குள்ள 1000 அர்த்தம் இருக்கும். சொன்னா கேளுடா, இதெல்லாம் வேண்டாம். நீ போய் இந்த பொருள் எல்லாம் மாயா ரூம்ல வச்சுட்டு வந்துரு. சித்தப்பா இப்ப நீங்க ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? முதல்ல நீங்க எல்லாரும் கூலா இருங்க. நீங்க எல்லாம் பயப்படுற மாதிரி ஒன்னும் ஆகாது. இத பாருங்க, நான் போய் அந்த கௌரியோட சோழிய முடிச்சிட்டு வரேன். டேய் டேய் டேய், நில்லு, அவசரப்படாத, சொன்னா கேளு. நீ ஏதாவது பண்ண போய் குழப்பம் வந்து பல பிரச்சனைங்க நடந்துரும். அம்மா நான் உங்கள மாதிரிமா. ஒரு தடவை நீங்க முடிவு பண்ணிட்டா உங்க பேச்ச நீங்களே கேட்க மாட்டீங்க. அது உங்களுக்கே தெரியும்ல. ஐயோ என்ன இவன்? அந்த மாதிரிதாம்மா நானும். இங்க பாருங்க, இந்த பொன்னான வாய்ப்பை மட்டும் நாம விட்டோம், நம்மளை விட ஏமாளி இங்க யாருமே இருக்க முடியாது. பாத்துக்கோங்க. சரி, இந்த ஒரு வாட்டி ட்ரை பண்ணி தான் பாப்போமே. மாயா வேற இப்ப இங்க இல்ல, காவேரியையும் காப்பாத்தணும். ஏங்க என்ன? உள்ள ஆசைப்படுறான், சரின்னு தான் சொல்லுங்களேன். என்னதான் ஆகுதுன்னு பாப்போம். அப்பா என்ன நம்புங்க, நல்லதே நடக்கும். சரி, உனக்காக சம்மதிக்கிறேன். ஆனா அதுக்கு முன்னாடி நம்மள யாரையாவது ஒருத்தர் வச்சு அந்த வசிய மருந்த நீ டெஸ்ட் பண்றத நான் பார்க்கணும். அப்படிங்கிறீங்க? சரி, யாருன்னு நீங்களே செலக்ட் பண்ணுங்க. அவங்கள வசியம் பண்ணி காட்டுறேன். அப்படியா? அண்ணே, ஜனா பிபி பேஷண்ட், அவன் இதுக்கெல்லாம் சரிப்பட்டு வர மாட்டான். உங்க அம்மா வெறும் வாயுதான். என்ன பண்றது? காவேரி, பெரியவரே கூப்பிட்டீங்களா? நீதான் சரியா இருப்ப. உன்னை வச்சு டெமோ பார்த்துடலாமா? ஐயோ பெரியவரே, நான் வேண்டாம். எனக்கு இப்பவே நெஞ்செல்லாம் அடைக்குது. ஏய் காவேரி, பாக்கா இங்க பாரு, பெரியவர் சொல்றது சரிதான். ஐயோ வேண்டாம். உன்னை விட துணிச்சலான ஆளு
இந்த வீட்ல வேற யாருமே இல்ல. ஐயோ அக்கா, எனக்கு துணிச்சலா எதுவும் இல்லக்கா. இத பாரு, மாயாவும் நம்மள வச்சு டெமோ பண்ணி தானே அசோக்க வசியம் பண்ணி கூட்டிட்டு போனா. அது வேற இது வேற. ஆஹா, இத பாரு, அதே மாதிரி அர்ஜுனும் உன்னை வச்சு இப்போ ஒரு டெமோ பண்ணி பார்த்துட்டு அந்த கௌரிய காலி பண்ணிடுவான். நான் என்ன டெமோ பீஸா? இங்க பாருடி, சொன்னா கேளு, ஒத்துக்கோ, ஒண்ணும் ஆகாது, நாங்க எல்லாரும் இருக்கோம்ல. நான் சொல்றது கேளு. டேய் அர்ஜுன், உன்னை பார்த்தாலே எனக்கு பயமா இருக்குடா. சித்தி, இதுக்கு நீங்க தான் கரெக்டான ஆப்ஷன். பயப்படாதீங்க. வேணாண்டா அர்ஜுன், என்ன வச்சு டெமோ பண்றதெல்லாம் சரியா வராது. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. நான் ஏன் சொல்றேன்னா, எசக்கு பிசக ஏதாவது ஆயிடுச்சுன்னா, ஐயோ உன் சித்தி, நான் உயிரோட இருக்கவே மாட்டேன்டா. ஐயோ சித்தி, தப்பாலாம் ஒண்ணும் நடக்காது. உங்களுக்கு ஒண்ணுனா நாங்கெல்லாம் விட்டுருவோமா? தைரியமா இருங்க. உங்களுக்கு ஒண்ணும் ஆகாம உங்களை நான் வசியம் பண்றேன். சொல்லுங்கப்பா. ஆமா ஆமா காவேரி. காவேரி, அவன் அதெல்லாம் சரியா பண்ணிருவான். நீ தைரியமா இரு. ஐயோ பெரியவரே, தைரியமா இரு. சொல்லு காவேரி, எதுவும் ஆவாது. ஏதோ பண்ணுடா. தேங்க்யூ சித்தி, தேங்க்யூ. டேய் அர்ஜுன், கரெக்டா பண்ணிடுவல்ல? சித்தப்பா, இப்ப பண்றது மட்டும் நீங்க பாருங்க. ஐயோ கடவுளே, என்ன காப்பாத்துப்பா, எனக்கு எதுவும் ஆயிடக்கூடாது. சித்தி, என்னையவே பாருங்க, வேற எந்த பக்கமும் திரும்பாதீங்க. ஓம் மோகி மோகி ஸ்வாகா, வசி வசி ஸ்வாகா. ஓம் கிரீம் சர்வ ஜன வசிக. ஓம் பரலோக மனுஷ புத்திர ஜந்து வசி வசி. ஓம் மோகி. இப்போ நீங்க முழுசா வசியமாகிட்டீங்க. இனி நீங்க என்னோட அடிமை. நான் சொல்றத தான் கேட்கணும், நான் சொல்றத தான் செய்யணும். என் கட்டளைய நீங்க நிறைவேற்றணும். உத்தரவு குருவே. நீங்க என்னுடைய உயிரையே கேட்டாலும் இந்த கணமே கொடுப்பேன். சித்தப்பா, பாத்தீங்களா பாத்தீங்களா பாத்தீங்களா? அப்பா, நான் உங்கள்ட்ட சொல்லும்போது நீங்க என்ன நம்பல. இப்ப பாத்தீங்கல்ல எப்படி? டேய் அர்ஜுன், காவேரி ரெடி ஆயிட்டாடா. என்ன பண்ணணும்னு சொல்லுடா. ஏய், என்ன பண்ணணும்னு சொல்லுடா. இவ செய்யணும்ல. டேய், என்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்க? டக்குன்னு சொல்லுடா, ஏதாவது சொல்லு. அந்த கபோர்ட்ல இருக்கிற கத்தி எடுத்து உன் கழுத்துல வச்சுக்க. ஏய், என்னடா? காவேரி, ஏய் காவேரி, காவேரி. வேலை செய்து. என்னப்பா, இப்ப நம்புறீங்களா அந்த அர்ஜுன? எப்படி? டேய், உன்னை என்னமோ நினைச்சேன்டா. பயங்கரமான ஆளா இருக்கு.
ஆ, நீ பெரிய ஆளுடா, சாதிச்சிட்ட. ம். டேய், இதே மாதிரி கௌரிக்கும் பண்ணுடா. யாருக்குமே நம்ம மேல சந்தேகம் வந்துடாது. அவ செத்ததுக்கு காரணம் தெரியாம அந்த குட்டிச்சாத்தானும் போய் சேர்ந்துரும். டே அர்ஜுனே, சித்தப்பா அருமடா அருமடா, கலக்கிட்டடா, சூப்பர்டா. சரி, என் பொண்டாட்டிய கொஞ்சம் நார்மலாக்கி விடுறா. அவ பாட்டுக்கு கத்திய வச்சு கழுத்துறதுக்கு போறா. டேய், டேய், சீக்கிரம் போய் ஏதாவது மந்திரத்தை சொல்லி சரி பண்ற. சித்தப்பா உங்களுக்கு இருக்கிறது ஒரு பொண்டாட்டி, அவங்கள நான் விட்டுருவேனா? அவங்கள நான் இப்ப காப்பாத்துறேன். குருவே, உங்க உத்தரவுக்கு நான் காத்திருக்கேன். கழுத்து அறுத்துக்கிட்டுமா? காவேரி, சீக்கிரம் பாருடா. என்னடா பண்ற? சீக்கிரம் பாடுறா பாடுறா. ஐயோ, எதுக்கு தாமதப்படுத்துற? சீக்கிரம் இந்த வசியத்துல இருந்து அவளை வெளியே கொண்டு வாடா. டேய் அர்ஜுன், என்னடா பண்ணிட்டு இருக்க? தேடிக்கிட்டு இருக்கோமா? தேடிக்கிட்டு இருக்கியா? தேடிட்டு இருக்கியா? சீக்கிரம் பாடுறா பாடுறா. டேய், டேய், பாடுறா பாடுறா பாடுறா. டேய், என்னடா மூடிட்ட? டேய், டேய் என்னடா? என்னடா? அப்பா, ஒரு சின்ன தப்பு நடந்து போச்சு. ஏய், என்னது தப்பா? தப்பா? என்னடா சொல்ற? அது வசியம் பண்றதுக்கு மந்திரம் இருக்கு. வசிய கட்ட உடைக்கிறதுக்கு என்ன மந்திரம்னு எனக்கு தெரியலப்பா. இந்த புக்ல அத காணோம். குலு குலுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா.